ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்டாக ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் இருக்கிற ஐக்கியா போகலாம். உங்களை நான் எல்லாரையும் ஐக்கியாக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். நான் என்ன திங்ஸ் எல்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கியாக்குள்ளே நம்ம போகிறதுக்காக போயிட்டுருக்குறோம். காரில் தான் போயிட்டுருக்குறோம். அந்த வழியெல்லாம் நீங்கள் அப்படியே பாருங்கள். ரொம்ப சூப்பர்வா இருக்கும். இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்குது. அதனால தான் வந்து இப்படி இருக்குது. பட் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரோடு எல்லாமே கூட பாருங்கள். ஐக்கியாக்குள்ளே வந்தாச்சு நம்ம. நல்ல பெரிய ஷாப் தான் இது. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறது இங்கே. வீக்கெண்ட் அப்படிங்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா பெங்களூர் மக்கள் ஃபுல்லாக பாதி பேர் என்ன கேட்டால் இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. நம்ம போய் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப சூப்பர்வாக இருந்தது. கார் பார்க்கிங் கூட நல்லா ஸ்பேசியஸாக ரொம்ப ஏகப்பட்ட கார் நிறுத்துகிற மாதிரி தான் இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ காசு உள்ளே வந்து நின்றுட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீக்கெண்ட் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் பாதி பேர் வந்து இங்கே தான் இருப்பாங்க. நல்ல ஒரு ஜாலியான ஒரு ஷாப்பிங்கும் இருக்கும். அதே டைமில் ஃபுட்டு எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ அதனால் என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். கார் பார்க்கிங் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து கீழேருந்து அப்படியே நம்ம மேலே 2 ஃப்ளோர் இருக்குது இதில். ஆனால் எந்த சைடு போனால் எப்படி வர்றது அப்படின்னே தெரியாது. அந்தளவுக்கு பெரிய ஸ்பேசியஸான ஒரு ஷாப்பிங் இதுதான். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் ஃபர்னிச்சர்லாம் சும்மா அமேசிங்காக இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருந்ததுலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு பெட்ரூம் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா பேபிஸோட இது. இந்த இடம் பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா பிறந்த உடனே மதரும் பேபியும் இருக்கிறதுக்கான இடம். ஃபீட் பண்ணுறதுக்கு பாருங்கள், அந்த சோஃபா, அதில் அந்த குழந்தைகள்லாம் விளாண்டுருந்தாங்க பாருங்கள். அந்த பாப்பாவோட எல்லா திங்ஸும் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃபு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அந்த சைடு மதருக்கான பெட்டு இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா என்ன கூட்டம்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இவ்வளோ கூட்டம். இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளார பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டெட் இதுதான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கேக்கு, அப்புறமா பார்த்திங்கன்னா வாட்டர் கூட நம்ம பைசா கொடுத்து தான் வாங்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் பாட்டில் எடுத்துகிட்டு போகாமல் போயாச்சு. ரொம்ப தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி 2 ட்ராலியில் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பில்லிங் போடணும். பாருங்கள், நான் வந்து வெஜிடேரியன் எடுத்தேன். அப்பாவும் பொண்ணும் பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க. பட் வெஜிடேரியன் ஓகேவாக இருந்தது. நான் வெஜிடேரியன் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த மெஷின் காஃபி அப்படின்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மெஷின் காஃபி பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். என் பொண்ணு எனக்கு வந்து இதை சொல்லி தந்துட்டுருந்தா மெஷின் காஃபி பிடிக்கணும் அப்படிங்கிறத. நான் வந்து இதை வந்து ரொம்ப யம்மியாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஆகும் இந்த மெஷின் காஃபி. பார்க்குறக்கே பாருங்கள், கேப்பச்சினோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் உடனே வந்து ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி இதை குடித்தேன். லஞ்ச் முடித்தோன்னே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கினேன். அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கே எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த 2 ஹவர்ஸ் எல்லாம் பற்றவே பற்றாது நமக்கு. அந்தளவுக்கு திங்ஸ் இருந்தது. ரொம்ப க்யூட்டாக பவுல்ஸ் எல்லாமே இருந்தது. இங்கே தான் பில்லிங் கவுண்ட்ரு. பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நான் என்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா ஷாப்பிங்காக ஐக்கியா போயிருந்தோம். பெங்களூர் ஐக்கியா ரொம்ப நல்லா இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப கூட்டமும் ஜாஸ்தியாக இருந்தது. நான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண பொருட்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர் தான். சரி, நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம நைட்டில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறப்ப இதில் எடுத்து வச்சா கொஞ்சம் அப்படியே இருக்கும். அதனால தான் வந்து இது ஒரு 3 டப்பா வாங்கினேன். ஐக்கியாவில் உண்மையாலுமே கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, ஆர்கனைசேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனாலும் அதை பார்த்தா தான் ஒரு மாதிரி ரொம்ப டெம்ப்ட் ஆகுறது. பாருங்கள், இது ஒன்று வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம கிளிப்பு, நம்ம ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து பாக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. ஆனால் குவாலிட்டி உண்மையாலுமே பெஸ்ட்டாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 139 அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் எம்ஆர்பியை விடவே இது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப
வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த ட்ராயர் மேட் தான். இது பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒயிட் கலர்லேயே எனக்கு கிடச்சது. ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் வந்து எல்லா ட்ராயர்ஸ்க்கும் போட்டுட்டு உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இதில் வந்து 3 ஐட்டம்ஸ் வாங்கினேன். 3 ரோல் வாங்கினேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இந்த ஜல்லடை வச்சுருந்தேன். சரி ஒன்று நல்லா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா சூப்பராக இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது இது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிசர் பார்த்திங்கன்னா 3 சிசர் அப்படியே செட்டாக அப்படியே வந்தது. நான் இது இப்போ தான் கட் பண்ணது. இந்த மாதிரி ஒன்றை விட ஒன்று பெருசு அப்படிங்கிற மாதிரி 3 சிசர் கிடச்சது. இதுவும் யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் சரியான கூட்டம் இருக்குதுங்க. அப்பா போய் பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஐக்கியாவில் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் எது அப்படின்னா இந்த மாதிரி டப்பா தான். இது பார்த்திங்கன்னா 2.3 கேஜி டப்பா. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த இந்த பாக்ஸ் எடுக்கிற இடத்துல தான் வந்து அவ்வளோ கூட்டமும் இருந்தது. பட் அமேசானில் விடவே இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஆக்சுவலாக இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 299 தான். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம வாங்கினதில். நெக்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நான் வந்து 2 டப்பா வாங்கினேன் இந்த மாதிரி 2.3 கேஜியில். என் பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் வாங்கினா நல்லா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வர மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அது யூஸ் பண்ணிட்டோம் நாங்கள். அவ்வளோ நல்லா இருந்தது. இது மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தா இது. இதுவும் பார்த்திங்கன்னா 170 ருபீஸ் இது. இந்த மேட் பார்த்திங்கன்னா அமேசானில் தான் சீப்பாக இருக்குது. பட்டு இதில் ஐக்கியாவில் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த பிளேட் இந்த பிளாக் கலர் பிளேட் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஒரு இதில் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது. இதில் 4 பிளேட்ஸ் இருக்குது. 4 பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபரில் கிடச்சிது. 999 அப்படின்னு சொல்லிட்டு 1000 ருபீஸ் கம்மி தான். 1 ருபி கம்மி அந்த மாதிரி தான் கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். நான் இன்னும் இது வந்து பிரிக்கக்கூட இல்லை. நம்ம பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மறந்துட்டு போயாச்சு பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று வாங்கினது. இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்க போகும்போதெல்லாம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. 129 ருபீஸ் தான் இது. நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது இந்த பேக்கு. ஆமாம், இப்போ இந்த பிளேட்டை வந்து இந்த கவரை நம்ம பிரித்து எடுத்து நம்ம பிளேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். க்யூட்டாக இருக்குது பிளேட்டு. இதை மாதிரி 4 பிளேட் இருக்குது இதில் செட்டாக. இது வந்து நல்லா டிஷ்வாஷரில் போட்டோம் அப்படின்னா பளபளன்னு இருக்கும். நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.